வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் விஜய் அண்ணங்கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலான்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் மிஸ்டர் விஜய் சார். எம்எல்ஏக்கள் மேலெல்லாம் உங்கள் கருணை கண் படுது, இந்த நார்மல் யூடியூபர்ஸ் மேலே உங்கள் கருணை கண் படாதா விஜய் சார்? கொஞ்சோண்டு எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க விஜய் சார். டெய்லி பைக்ல வந்துட்டு இருக்கோம், நாங்க கஷ்டப்பட்டு பைக்ல வரோம் விஜய் சார். வெயில் அடிக்குது, வெயில் எப்படி அடிக்குது தெரியும்ல? இங்க பாருங்க, ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடுச்சு விஜய் சார். பிறக்கும் போது நான் உண்மையிலேயே எம்ஜிஆர் கலர்ல இருந்தேன், இப்ப பாருங்க கருப்பு வடிவேல் மாதிரி ஆகிட்டேன் விஜய் சார். சோ கொஞ்சோண்டு கன்சிடர் பண்ணி உங்க கருணை கண்ணை எங்க பக்கம் அப்படி திருப்பி எங்களுக்கும் ஒரு கார் வழங்கினா நாங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்போம் விஜய் சார். இந்த பைக்ல பிரச்சனை என்ன தெரியுமா விஜய் சார்? விஜய் சார், நீங்க பைக் ஓட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல விஜய் சார். ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பிடிக்கிறாங்க விஜய் சார். ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுது விஜய் சார். பெரும் டென்ஷனா இருக்கு. அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு போன்ற யூடியூபர்ஸ்க்கு கார் வழங்கி உங்க கருணை கண்ணை எங்க சைடு நீங்க திருப்பி காட்டணும்னு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம் விஜய் சார். இங்க பாருங்க, உங்க எம்எல்ஏக்கள் கேட்ட மாதிரி இனோவா கார் தான் வேணும் அப்படின்லாம் நாங்க கேட்க மாட்டோம் சார். ஏதோ 4 வீலு போட்ட எந்த ஒரு காரா இருந்தாலும் சரி, ஒரு i10 i20 ஒரு ஸ்விஃப்டோ ஏதோ கார் விஜய் சார். மாட்டு வண்டியை ஒண்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். கொஞ்சோண்டு உங்க கருணை கண்ணை தொடர்ந்து எங்க மேல காட்டி எங்களுக்கும் கார் வழங்கணும்னு உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன் விஜய் சார். இன்னொரு சின்ன ரிக்வெஸ்டும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 75,000 ரூபாய் அலோன்ஸ் கொடுத்துருக்கீங்க மாசம் எம்எல்ஏகளுக்கு. அதாவது பெட்ரோல் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு. நாங்க 75,000லாம் வேணாம் விஜய் சார். ஏதோ ஒரு டெய்லி 1000 ரூபான்னு போட்டு அந்த பெட்ரோல் செலவு மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் விஜய் சார். அதே மாதிரி அந்த உதவியாளர், அவங்களுக்காச்சும் ஒரு உதவியாளர். எங்க யூடியூபர்ஸ் பிரச்சனையை நீங்க நினைச்சு பாத்தீங்களா விஜய் சார்? கேமராமேன், எடிட்டர் விஜய் சார் ரொம்ப அதிகமா கஷ்டமா சம்பளம் கேட்கிறானுங்க விஜய் சார். ரொம்ப அதிகமா காசு கேட்கிறானுங்க விஜய் சார். ஒருத்தருக்கும் 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் ஆகுது விஜய் சார். எங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சு பாத்தீங்களா நீங்க? சோ அந்த மாதிரி உதவியாளருக்கு நீங்க எப்படி 25,000 ரூபாய் குத்தீங்களோ அதே மாதிரி எங்க கேமராமேன், எங்க எடிட்டருக்கு எதிராக ஒன்று போட்டு குத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விஜய் சார். நான் வெளியில விசாரிச்சு பார்த்தேன், டேய் விஜய் சார் நல்லவரு, கேட்டா எல்லாருக்கும் தருவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க. சோ உங்க கருணை பார்வை அப்படியே திருப்பி எங்களை போன்ற யூடியூபர்ஸ்க்கு கார் குத்திங்கன்னா நல்லா இருக்கும் விஜய் சார். அதுலயும் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், நான் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுங்கலாம் கேட்க மாட்டேன். பணக்கார யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க விஜய் சார். உதாரணத்துக்கு நம்ம சவுக்கு எடுத்துக்கோங்க, அப்புறமா எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கோங்க, அப்புறமா மதன் கௌரி எடுத்துக்கோங்க. இவங்களாம் பணக்கார யூடியூபர்ஸ், நல்லா செழிப்பா தான் இருக்கிறாங்க. நீங்க காரை கொடுத்தாலும் எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் வாங்க மாட்டாரு, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் எங்களை போன்ற கஷ்டப்படுற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க கார் வழங்கி உதவணும்னு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் விஜய் சார். அப்படி காரை கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் அந்த பாட்டை பாடிடுவோம்ல. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார், யூடியூபர்ஸுக்கு கொடுத்தார் அப்படின்னு பாட்டு பாடிடுவோம்ல விஜய் சார். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. ஊரா வீட்டு நெய்யில யாருங்க ஸ்வீட் செய்யுறது? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவேன்னு சொல்லியிருக்கீங்களே, யார் வீட்டு துட்டுல இருந்து வழங்குறீங்க? ஏங்க, கஷ்டப்படுற மக்களோட வரி பணத்தை எடுத்து எம்எல்ஏக்களுக்கு இவர் கார் வழங்குவாராம். ஏன் உங்க கட்சி எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா உங்க சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுங்க. இல்லையா, கட்சி துட்டுன்னு இருக்கும்ல, கட்சி துட்டுல இருந்து வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு மக்களோட வரி பணத்துல இருந்து எடுத்து நான் இவங்களுக்கு செலவு பண்ணுவேன்னு சொல்லுறது என்ன ஒரு இது? நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க, நம்ம இவங்க கிட்ட, அதாவது இந்த டிவிகே கவர்மெண்ட் கிட்ட, எப்பா 2,500 ரூபாய் காசு மக்களுக்கு தரணியா, என்னையா ஆச்சு அப்படின்னு கேளுங்களேன், பதில் வராது. எப்பா 6 சிலிண்டர் தரணியப்பா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேளுங்களேன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் தான் வரும். என்ன பதில் வரும்னா, போன 5 வருஷம் இந்த திமுக கவர்மெண்ட் கஜானாவை அப்படியே நக்கிட்டு போயிட்டாங்க, சோ எங்க கிட்ட ஒன்னும் துட்டு இல்ல, அதனால அதெல்லாம் இப்போதைக்கு செயல்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்கல்ல.
இப்போ இது கொண்டு எப்படி காசு வந்துச்சு? ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 234 எம்எல்ஏன்னு உதாரணமா ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. மினிஸ்டர் தவிர்த்து கொஞ்சம் எம்எல்ஏஸ் 200 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 200 பேருக்கும் மாசம் 1 லட்சம் ரூபாங்க. 75,000 பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் அதர் எக்ஸ்பென்ஸ் மெயின்டெனன்ஸ் பிளஸ் 25,000 இவங்க ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாமா? ஸோ ஒரு எம்எல்ஏகளுக்கும் 1 லட்சம் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு பாருங்களேன். ஏங்க அத்தனை கோடி ரூபாய் மக்களோட வரி பணம் என்கிட்ட கஜானா நக்கிட்டு போயிட்டாங்க. இங்க வந்து காசே சுத்தமா இல்ல, மக்களுக்கு என்னால உதவ முடியலன்னா கஜானால ஒன்றும் இல்லைன்ட்டு கதை சொல்லிருந்தீங்களே. அப்ப இந்த காசெல்லாம் எடுத்து எப்படி நீங்க வீண் செலவு பண்றீங்க? ஏங்க ஆக்சுவலாவே இது பேர் வீண் செலவு தான். நான் கேட்கிறேன், எத்தனை எம்எல்ஏ கிட்ட கார் இல்லைங்க? ஏங்க இவர் சரி இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு, அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஏங்க யார் யார்கிட்ட சொந்த கார் இல்லையோ அவங்களுக்கு நான் சொந்த அரசாங்க கார் வாங்கி தரேங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவாச்சு ஓரளவுக்கு ஓகே. சரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கார் தரா இருப்பான்னு. ஏங்க அபவுட் 90% எல்லார்கிட்டயும் கார் இருக்குங்க. அதுவும் இவங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனும் சொல்றேன், நான் ஆட்டோல தான் வரேன், நான் நடந்து தான் வரேன் அப்படின்ட்டு டிவிக்கு எம்எல்ஏ சொல்றாங்க பாருங்க. அவங்க டீடைல்ஸ் பூராத்தி எடுத்து பார்த்தாலுமே எல்லார்கிட்டயும் 3-4 கார் இருக்குது. ஸோ இப்படி கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க கார் வாங்கி கொடுத்து என்ன பயன் அப்படின்னு எங்க நான் மட்டும் கேட்கலங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருமே கேட்கறாங்க. பொதுமக்கள்லாம் இப்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க, அவங்களுக்கு ஏன் கார் வாங்கி தரீங்க? ஏங்க மாசம் 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். எது எம்எல்ஏகளுக்கு அவங்க சைடு இன்கம்ஸ் எல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். சரி ஊழலே செய்யலன்னு கூட வச்சுக்கோங்க, நம்ம நம்பிட்டோம், இவங்க ஏதோ எங்கேயும் காசு வாங்கல நம்ம நம்பிட்டோம்னு கூட வச்சுக்கோங்க. ஏங்க 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம், ஏன் அதை வச்சுக்கிட்டு உங்களால வாழ்க்கையை நடத்த முடியாதா மிஸ்டர் எம்எல்ஏஸ்? நான் கேட்கிறேன். விஜய் சார் அப்படியே எம்எல்ஏக்கள் மேல பரிதாபப்படுறாரு, இந்த நாட்டு மக்கள் மேல எப்போ சார் பரிதாபப்பட போறீங்க விஜய் சார்? விஜய் சார் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்கன்னு விவசாயி கொந்தளிச்சுன்னு இருக்கிறான். அவனுக்கு இவர் ஸ்கேல் வைக்கிறார், நான் இவ்வளவுதான் கம்மி பண்ணுவேன் அவ்வளவுதான் கம்மி பண்ணுவேன்னு. ஆனா தேர்தல் வாக்குறுதி சொல்லும் போது முழு பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாயி போராடின்னு இருக்கான். அங்க தண்ணி வேற வரல காவிரியில இருந்து, அவன் முடிஞ்சு போச்சுடா நம்ம வாழ்க்கைன்னு போராடின்னு இருக்கான். அவனுக்கு எதுனா பயிர்க்கடன் தள்ளுபடி முழுசா பண்ணுவோன்னு நீங்க அறிவிச்சிருந்தா விவசாயி சந்தோஷப்பட்டிருப்பான். விவசாயி சந்தோஷமானா நம்ம சந்தோஷமாக்கிருப்போம். ஆனா அவனுக்குன்னு எதுனா பண்ணீங்களா? கிடையாது. ஏன் விவசாய கடன் தள்ளுபடியை கூட அப்படி வைங்க. ஏங்க நீங்க இப்போ இந்த இவ்வளவு கோடி செலவு பண்றீங்களே, கிட்டத்தட்ட 150-200 கோடிக்கு செலவாகுது. இந்த காரால ஏங்க காரை ஒன்னும் இவங்க வாங்கணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும் பாருங்க. சோ இவ்வளவு செலவு எடுத்துட்டு போயிட்டு ஏங்க அரசாங்க பள்ளிக்கு ஒரு 20 லட்சம் கொடுங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஒரு 20 லட்சம் கொடுத்து எப்பா இதை கொஞ்சம் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பள்ளி மாணவன் வச்சு நல்லா வளருவான். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 3 கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டீங்கன்னா அவன் கம்ப்யூட்டரை பார்த்தாச்சு நல்லா வளருவான். அதெல்லாம் நம்ம ஆளுக்கு தோணாது. நம்ம ஆளுக்கு ஒண்ணுதான் தோணும், என்னன்னா ஐயோ நம்ம எம்எல்ஏக்கள் எந்த சைடுனா கஜா வாங்கி போயிட்டானா என்ன பண்ணுறது, இவனை நம்ம எப்படின்னா கைக்குள்ள வைக்கணுமே அப்படின்ட்டு அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஊராமூட்டு காசு. அதாவது இவர் தான் எங்க எலெக்ஷன் முன்னால எங்க அண்ணன் என்ன சொன்னார் தெரியும்ல, மக்கள் பணம் எனக்கு தேவையில்லை, மக்கள் பணம்லாம் எனக்கு தேவையில்லை, நான்லாம் மக்கள் பணம் மேல ஆசையே பட மாட்டேன், அதை வச்சு ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக் பேசின இந்த மனுஷன் 1 ரூபாய் கூட வீண் செலவு பண்ண மாட்டேன். யார் சொன்னா? மிஸ்டர் விஜய் நீங்க தான். 1 ரூபாய் கூட நான் வீண் செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே. இப்ப இந்த எம்எல்ஏகளுக்கு கார் வாங்கி தரது ஒரு நல்ல செலவு நினைச்சுருக்கீங்களா? ஏங்க 1 லட்ச ரூபாய். ஏங்க பொதுமக்கள் என்ன தெரியுமா கேக்குறாங்க? நான் பொதுமக்கள் கொந்தளிச்சு போன வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போடுறேன் பாருங்க. அது அவங்களுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை, அவங்க நடந்து வரட்டுமாங்க, எங்களை மாதிரி பஸ்ல வந்து நடந்து பார்க்கட்டுமாங்க, எங்களோட கஷ்டம் அவன் தெரியட்டுமாங்க. எம்எல்ஏ கார் கொடுத்து என்ன பண்ண போறேன்? எம்எல்ஏ கார் கொடுத்து என்ன யூஸ்? மந்த்லி அவங்களுக்கு இன்கம் கவர்மெண்ட்ல இருந்து நாங்க கட்டுற வரியில இருந்து சம்பளம் வாங்குறாங்க. 1 லேக் வாங்கும் போது அவங்களுக்கு எதுக்கு காரு? அதுக்கு தனியா பெட்ரோலுக்கு என்ன மாசத்துக்கு 75,000 ரூபாய். தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுக்கு முதலமைச்சரா வந்தீங்க? எதுக்கு ஆட்சி அமைச்சிங்க? மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு தானே அமைச்சிங்க. மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம நாங்க எம்எல்ஏக்கு பண்ணுவோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியே கிடையாது. சுத்தமா வந்து அக்செப்டபிள் விஷயமே கிடையாது. பாத்தீங்களா? இது மாதிரி மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு விஜய பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா இது வந்து டுமாங்கோலி, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓட்டை வாங்குறதுக்காக நல்ல புள்ள மாதிரி நடிச்சிச்சு, ஆனா இப்போதான் வந்து இவரோட கேரக்டர் நம்மளுக்கு தெரிய வருகிறது. மக்களுக்கு உதவும் எண்ணம் இவருக்கு கிடையாது. எங்க கேக்குறாங்க பாருங்க,
ஏன் எம்எல்ஏகளுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் தரீங்க? ஏன் அதை வச்சு உங்களால கார் வாங்க முடியாதா? ஏங்க சாதாரண குடிமகன் எப்படி கார் வாங்குறான்ட்டு மிஸ்டர் விஜய் சார் நினைச்சுன்னு இருக்காரு. இல்ல எனக்கு தெரியல. ஏங்க 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட கார் வச்சுன்னு இருக்கான். எப்படி தெரியுமா வச்சுன்னு இருக்கான்? லோனு போட்டு வாங்கி. எது மாசம் 50,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 15,000 ரூபாய் கார் லோன் போதுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் லோனை போட்டு கார் வாங்கி யூஸ் பண்ணுகிறான். ஆனா எம்எல்ஏக்கள் வந்து சொகுசா வந்துட்டு போனோம். அவங்க 1.5 லட்சம் சம்பளம் அப்படியே சேஃப்டி ஆயிடணும். அவங்களுக்கு வர கமிஷன்லாம் அப்படியே சேஃப்டி ஆயிடணும். உங்களுக்கு காரும் நான் தரேன், உங்களுக்கு 75,000 ரூபாய் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸும் நான் தரேன். ஏன் ஹெல்பர் ஒண்ணு வச்சுக்கோங்க 25,000 ரூபாய் தரேன்னா? இது என்ன கதை? எல்லா பொதுமக்களும் வந்து பாத்தீங்கன்னா டாருன்னு விஜய் சாரை கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே கேட்கிற கொஸ்டின், இவர் ஆக்சுவலா என்ன நினைச்சாருன்னா, இந்த கார் கான்செப்ட் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகும், விஜய் சார் எப்படி ஹெல்ப் பண்றாரு பாருங்க அப்படின்னு ரீச் ஆகும்னு நினைச்சாப்ல. பட் இங்க அது அதர் வே திரும்பி அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காருல்ல விஜய், இந்த அனௌன்ஸ் பண்ண இதே விஜய் சார் தான் தன் சொந்த காருக்கு, அதாவது தான் இம்போர்ட் பண்ண சொந்த காருக்கு இம்போர்ட் டாக்ஸ் கட்ட மாட்டேன், யார் இவர் தான் சொன்னாரு, என்னால இம்போர்ட் டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்ல ஜட்ஜி கேள்வி கேட்டாரு. ஏங்க இம்போர்ட் டாக்ஸ்ன்றது கட்டி தானே ஆகணும், நீங்க வந்து ரீல்ல மட்டும் ஹீரோவா இருக்காதீங்க, ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருங்க அப்படின்ட்டு நறுக்குன்னு மண்டையில கொட்டி கிளாஸ் எடுத்தாங்க. சோ சொந்த காசை போட்டு எதுனா செய்யணும்னா, அதாவது தனக்கே செய்யணும்னா கூட விஜய் சார் செஞ்சுக்க மாட்டாரு. இவர் எப்படி ஊராம் மூட்டு ஆட்களுக்கு எல்லாம் கார் வாங்கி கொடுப்பாரு. சோ அவர் காசுலன்னா எதுவுமே செய்ய மாட்டாருங்க. ஆனா கவர்மெண்ட் காசு, மக்கள் காசு அப்படின்னும் போது வா கார் வச்சுக்கோ, வா ஹெல்பர் வச்சுக்கோ. இன்னைக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் உண்மையாலேங்க அந்த காசை வந்து நீங்க வேற எதுனா யூஸ்ஃபுல் பர்பஸ்க்கு பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எம்எல்ஏகளுக்கு எல்லார்கிட்டயும் கார் இருக்கு, பாதி பேர்லாம் கோடீஸ்வரன், அவனுங்களுக்கு திருப்பியும் காரும் திருப்பியும் ஹெல்ப்பரும் திருப்பியும் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறதுலாம் டூ மச். அதான் நான் திருப்பி சொல்றேன், ஏழை எம்எல்ஏ இல்ல இல்லாதப்பட்டவர்கள் சொந்த கார் அவங்க பேர்ல இல்லையா, அவங்களுக்கு நீங்க குத்துனீங்கன்னா ஓரளவுக்கு லாஜிக்கா இருந்திருக்கும். ஸோ என்ன செய்யறது, எல்லார் வரி பணத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார் மிஸ்டர் விஜய். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்களும் வெளியில வந்த உடனே, அவங்க சட்டமன்றத்துல இருந்து வெளில வந்த உடனே அதை தான் சொன்னாங்க அவங்களும். ஏங்க அட்லீஸ்ட் 90% ஆஃப் த ஆட்கள் கிட்ட கார் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு சில பேர் கிட்ட கார் இல்லைன்னா மோஸ்ட்லி அது வந்து பாத்தீங்கன்னா டிவிகே உறுப்பினர்கள் கிட்ட கார் இல்லாம இருக்கலாம். பட் அதுக்காக நீங்க கார் வழங்குறதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில நான் விவசாயிகள்லாம் பார்த்தேன். எது பிரேமலதா மேம் சொல்றாங்க, அதுதான் உண்மையான தாட். ஒரு மேனேஜ் பண்ற ஆளுக்கு தாட்ஸ் எப்படி இருக்கணும்னா, ப்ரியாரிட்டிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணும். எது இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி, எது விவசாயி கஷ்டப்படுறான், அவன் வாழ்வாதாரம் முக்கியம், அவன் நல்லா இருந்தாதான் நம்ம இருக்க முடியும்ட்டு அவன் என்ன கேட்கிறானோ அதை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதை தான் அவங்க சொல்றாங்க. நான் வரும்போது விவசாயிலாம் நின்று ஒரு வாடிய முகத்துடன் இருக்கிறாங்க, பயிர்கடன் தள்ளுபடி செய்யணும்ட்டு. ஆனா அதை பார்க்காத இந்த முதலமைச்சர் கார் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கேட்கிறாங்க. கரெக்ட் கொஸ்டின் தானே, குட் கொஸ்டின். அந்த கார் அவங்களுக்கு தான் போகுது. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க சாட்டிஸ்பாக்சனை நினைக்கல. ஏங்க இதை நீங்க யூஸ்ஃபுல் பர்பஸ்க்கு பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு பிரேமலதா மேம் சொல்றாங்க. எங்க டிடிவி நேற்று கழுவி ஊத்திட்டாரு. எது டிடிவி தினகரன் வந்து எப்பவுமே வந்து அந்த பேட்டி கொடுக்கும் போதும் சரி, எதனா பிரஸ் ரிலீஸ் கொடுக்கும் போதும் சரி நல்லா செய்வார் விஜய் சார். ஏன்னா டிடிவி கிட்ட இருந்ததே ஒரே எம்எல்ஏ தான். அந்த ஒரே எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நைட்டோட தூக்கின்னு போயிட்டாப்ல விஜய். ஸோ விஜய் மேல வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் சம காண்ட்ல இருக்காரு. அவர் தெளிவா கேட்டாரு, என்ன இது கார் வழங்குறதுனா உங்க கட்சி ஆட்களுக்கு கார் வழங்கணும்னா ஏன் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், எவ்வளோ பலாயிரம் கோடி என்கிட்ட இருக்கு, காசா சார், இன்னா சார் காசு, இந்த விஜய்க்கு பணமா ஜனமானா ஜனம்தான். இந்த பஞ்சு டைலாக்லாம் நீங்க தானே பேசுனீங்க விஜய் சார். ஏன் உங்க எம்எல்ஏகளுக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டா உங்க சொந்த துட்டுல இருந்து வாங்கி கொடுக்க வேண்டியதானே. ஏங்க டிடிவி தினகரன் அவர்கள் கேட்கறது நியாயமா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஏங்க ஒரு 100 எம்எல்ஏங்க அவங்க கட்சியிலேருந்து 100 எம்எல்ஏ கிட்ட, ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர்கிட்ட கார் இருக்காதுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த 30 பேருக்கு உங்க காசுல இருந்து கார் வாங்கி கொடுத்துருக்கலாமே. அப்படி நீங்க உங்க காசுல இருந்து கார் வாங்கி கொடுத்துருந்தா நீங்க நினைச்சீங்க பாருங்க, ஐயோ கார் வாங்கி கொடுத்தா மக்கள் நல்லதுன்னு நினைப்பாங்கன்னு. நீங்க வாங்கி கொடுத்துருந்தா மக்கள் யோசிச்சிருப்பாங்க, பாரியா அவருடைய எம்எல்ஏகளுக்கு கார் இல்லைன்னா அவர் சொந்த காசை போட்டு வாங்கி கொடுத்தாரு பாரியா,
ஒரு பொண்ணு ஒண்ணு வீடியோல சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா? எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் சார் கூட 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காருமா, 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காருமான்னு ஒரு பொண்ணு ட்ரெண்டிங்கா ஒண்ணு சொல்லிச்சு. அதான் படிச்ச பொண்ணு. எனக்கு படிக்காதவங்க அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, படிச்ச பொண்ணு சொல்லுது, அங்கதான் தப்பு பண்றீங்க. இதே மாதிரிதான் கிளாஸ் போட்டுருந்துச்சு, நார்மல் கிளாஸ். அங்கதான் தப்பு பண்றீங்க. எங்க விஜய் சாரு அவரு மக்கள் படத்துல இருந்து தரமாட்டாரு, மக்கள் வரி படத்தை தொட மாட்டாரு, அவருடைய சொந்த பாக்கெட்ல இருந்து தருவார். எது அந்த பொண்ணு சொல்லிச்சுங்க. நல்லா டிகிரி ஹோல்டர் மாதிரி தான் இருக்குது. அது எவ்வளவு அறிவு பாத்தீங்களா? அப்படிலாம் ஒரு மக்கள் நம்ம தொகையில இருக்கிறாங்க விஜய் சார். அப்ப நீங்க என்ன பண்ணிருந்தோம், உங்க காசை போட்டு குத்துந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. பட் அதை எதுவுமே செய்யாம ஊராமுட்டு நெய்யில ஏன் நீங்க ஸ்வீட்டு செய்றீங்க? உங்க பஞ்சு டைலாக் தான் உங்களுக்கே ரிட்டர்ன்ல வருது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து அவரும் வச்சு செஞ்சுட்டாரு. எங்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அகேன்ஸ்டா போயிட்டாங்க. ஏன்னா கார் மட்டும் இல்லாம 75,000 + 25,000 கொடுக்கறது ஒரு பெரிய பொருட்செலவுன்றது அவங்களுக்கு தெரியும். அங்கங்க மக்கள் நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா எம்எல்ஏக்கள் கார்ல போகணுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் நேற்று பேசும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம பேசணுமான்ற மாதிரி இருக்குங்க. ஒரு சட்டசபையில நின்னுங்கன்னு புசி ஆனந்த் சொல்றாரு, சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அது நீங்கள் கிழிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்கள் அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்கள் இல்லை. சர்க்கார் பட பேனரை கிழிக்காம இருந்திருந்தா நீங்க தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பீங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏன் தெரியுமா அரசியல் உள்ள வந்தோம், எங்க பேனரை நீங்க கிழிச்சிட்டீங்க. மக்களை புரியுதா? அவங்கவுங்க ஏன் தெரியுமா அரசியலுக்கு வராங்க? இந்த மாநிலத்தை காப்பாற்றணும், இந்த ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்குது, இந்த மக்களுக்கு வேண்டியதை செய்ய மாட்டுது, அதனால பல போராட்டங்கள் பண்ணணும், இந்திய திணிக்கிறாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு ஜாஸ்தியா இருக்கு, காஸ்டிசம் ஜாஸ்தியா இருக்கு, சோ வந்து ஒரு சமூக ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குது அப்படின்ட்டு அவன் மக்களுக்காக போராடணும்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு அரசியலுக்கு வருவான். ஆனா இவங்க எதுக்கு அரசியல் வந்திருக்காங்கன்னா, சர்க்கார் பட பேனரை அதிமுக பீரியட்ல கிழிச்சிட்டாங்களாம். அதனால வரண்டா அப்படின்ட்டு எங்க அண்ணன் வந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு சொல்ற எக்ஸ்பிளனேஷனுங்க. நான் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கேன், என் பேனரை கிழிச்சிட்டீங்க, அதனால நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, சர்க்கார் பேனரை கிழிச்சதை விடுங்க, இதே அந்த அம்மா ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா, சர்க்கார் பட பேனர் கிழிக்கும் போது அவங்க உயிரோட இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதே அந்த அம்மா உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் உங்க அண்ணன் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படி போயிட்டு பொட்டி பாம்பு மாதிரி தான் நின்று இருந்திருக்கணும். அந்த அம்மா ஒன்னும் டிஎம்கே கூட கிடையாது. டிஎம்கே வாச்சு ஐயோ விஜய் தானே, ஐயோ நம்ம பையன் தானே அப்படின்ட்டு தான் எந்த கேஸையும் உங்க மேல போடாம விட்டாங்க. அந்த அம்மா எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கும். ஸோ சர்க்கார் பட பேனர் கிழிச்சனாலதான் நாங்க அரசியலுக்குள்ளேயே வந்தோன்ட்டு ஒரு மாண்புமிகு அமைச்சர் ஒரு சட்டமன்றத்துல நின்னுக்கிட்டு சொல்றாரு. இதெல்லாம் வந்து இந்த மக்கள் பார்க்கணும். சட்டமன்றத்துல நின்னுக்கிட்டு என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க. மரிய வில்சனை வந்து முடிவெட்ட சொன்னாராம். மரிய வில்சன் யார் தெரியும்ல உங்களுக்கு? நம்ம ஜேபிஆரோட எக்ஸ் சன்னின்லா. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்தாராம். அப்போ வந்து முடி நிறைய வச்சிருந்தாராம் மரிய வில்சனு. அப்போ வந்து இவர் சொன்னாராம், புசி ஆனந்த் சொன்னாராம், நீ போய் முடி வெட்டிட்டு வாப்பா அப்படின்னாராம். உடனே இவர் முடி வெட்டிட்டு வந்தாராம். உடனே இவர் நீ தான்ப்பா கண்டிப்பா எம்எல்ஏல ஜெயிப்பேன்னு சொன்னாராம். அவரும் ஜெயிச்சிட்டாராம். எது? முடி வெட்டுற கிளாஸ். அதுவும் மரிய வில்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டை எட் பண்ணி ரன் பண்ணிருக்கிறவர். ஒரு இன்ஸ்டியூட்டை எட் பண்ணி ரன் பண்ற அவருக்கு முடி வெட்டணும்னு கூடவா தெரியாது? இல்ல என்ன மாதிரி எம்எல்ஏ என்ன மாதிரி மினிஸ்டர்ஸை நம்ம பெற்றிருக்கிறோம் பாத்துக்கிறீங்களா? அங்கங்க ஒரு பெரிய பொதுச் செயலாளர் என்ன சொல்லணும்னா, எப்பா போய் மக்கள் பணி செய்யா, அங்க என்ன மக்களுக்கு குறை அதை போய் பாரியா, ஃபர்ஸ்ட் போய் சாக்கடை அல்ல வையா, போய் ஸ்ட்ரீட் லைட்டை பாரியா, போய் டெய்லி மக்களை சந்தியா, அப்பதாயா உனக்கு சீட்டு. இப்படிதானங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீ முடி வெட்டிட்டு வாயா உனக்கு சீட்டு. இவங்களெல்லாம் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த கோவளத்துல மீட்டிங் போயின்னு இருக்குங்க. தெரியுமா தெரியாதா?
அதாவது சவுத் ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் ஹெட் பண்றாரு. அதாவது சவுத்னா உங்களுக்கே தெரியல, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இதுல இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு 2022ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த நதிநீர் பிரச்சனை, இந்த மீனவர்கள் பிரச்சனை, இந்த பார்டர்ஸ் இஷ்யூ, அந்த மாதிரி அப்புறமா வந்து கஞ்சாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு கடத்துவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மீட்டிங் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கர்நாடகம் நம்மளுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. தண்ணியை திறந்து விட மாட்டேன்றாங்க, அப்புறமா மேகதாது அணையை கட்டுவேன்றாங்க. டிகே சிவகுமார் அவர்கள் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து சுத்தமா மதிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த மீட்டிங் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங்கு. அதுல நான் இன்னைக்கு ஒன்று கவனிச்சது என்னன்னா, அதுதான் வந்து இருக்கிறதுலே சிரிப்பு. டிகே சிவகுமார் இப்பதான் கொஞ்சம் இந்த கர்நாடகாவில் இப்போ சுட்டு கொண்டாங்க பாருங்க, 3 வனத்துறை அதிகாரிகள் வந்து 3 பேரை சுட்டு தள்ளினாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் நடத்தணும்லாம் நீங்க சொல்லாதீங்க, தமிழ்நாடு அரசு தலையிடாம இருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல அச்சு போட்டாரு. இப்போ எங்க தெரியுமா உட்காந்துருக்காரு, டிகே சிவகுமாரும் விஜயும் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் விஜய் அசிங்கப்படுத்த முடியுமோ டிகே சிவகுமார் வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. இவர் இப்படி பாப்பாரா, அவர் அப்படி பாப்பாரா, யாரா பேசுவாங்களா பேச மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி லாட் ஆஃப் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஸோ இன்னைக்காச்சு விஜய் சார் பேசி எதனா இப்போ அவருக்கு பேச தெரியுமா என்னான்னு தெரியல. அவருக்கு வந்து அந்த பஸ்ஸு போட்டு ஒரு ஸ்டேஜ் மேலே ஒரு மைக்கை போட்டாதான் அப்படி வந்து பேசுவார். இப்படி மீட்டிங்ல எல்லாம் உட்கார வச்சு பேசினா எனக்கு தெரிஞ்சு பே தான். ஸோ விஜய் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு. செக்ரட்டரிஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு நல்ல அறிவை புகுட்டி சார் இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி பேசி தண்ணியை கிண்ணியை நீங்க வாங்கினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்க யாரு? வருங்கால பிரைம் மினிஸ்டர். ஏங்க சட்டமன்றத்துல கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆதவ் அர்ஜுன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா தெரியாதா? தமிழகத்திலிருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போயே ஆக வேண்டும் அப்படின்னு உடனே எல்லாம் விஜய் 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 விஜய்னு கத்துறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அதுக்கான ஒர்க்கையும் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமனு, இந்த ரூட் மாஃபியாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸை போட்டு நார்த் இந்தியாவில் ஃபுல்லா விஜய் போனாலும் வந்தாலும் பொய் தான், எல்லாமே பொய். தமிழ்நாட்டில் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, நெக்ஸ்ட் இந்தியா நார்த் இந்தியாவே ஆள போறாரு, இந்தியாவே ஆள போறாருன்னு பாத்தீங்கன்னா அச்சு தள்ளு இருக்காங்க. இதெல்லாம் கூட மோடியும் அமித்ஷா எல்லாரும் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. ஸோ ஃபுல்லா வந்து விஜய பிஎம் அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் வந்து சட்டசபையிலே சொல்றாரு, தமிழகத்துல இருந்து ஒரு பிஎம் வரணும், இது பத்தாதுன்னு மினிஸ்டர் சரத் வேற பாத்தீங்கன்னா எங்க விஜய் சாருக்கு பிஎம் ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. இதை கேள்விப்பட்ட மாணிக்கம் தாகூர், ஏன்னா ஏங்க ஆல்ரெடி அங்க ஒரு பிஎம் வேட்பாளர் இருக்காரு, தெரியுமா தெரியாதா? ராகுல் காந்தி. அவர் என்ன மறந்து போயிட்டீங்களா நீங்க எல்லாருமே? மோடி சாரு ராகுல் காந்தி தான் மெயின் காம்படிட்டர்ஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பார்த்து மாணிக்கம் தாகூர் ஷாக் ஆயிட்டு, ஐயோ என்னடா கூட்டணியில வேற இருக்கிறோம், இவனுங்க வேற விஜய் பிஎம்ன்றானுங்களே, நம்மள பின்னாடிக்கா குத்துவாங்களே அப்படின்ட்டு. இவரு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு கட்சியில இருக்கிறவங்க தன் தலைவர் வந்து பிஎம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா மாணிக்கம் தாகூருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், ராகுல் காந்தியே பிஎம்னு சொன்னாலும் நாங்க சீரியஸா எடுத்துக்க போறது இல்ல. ஏன்னா நாங்க சீரியஸா எடுத்துக்கிறோமோ இல்லையோ, உங்க கட்சியே ராகுல் காந்தியை பிஎம்மா ஏத்துக்காது. ஃபர்ஸ்ட் ஏங்க போன எலெக்ஷன்லயும் சரி முந்தான எலெக்ஷன்லயும் சரி ராகுல் காந்திய பிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதே யாரு? எப்பவுமே திமுக தான். ஏங்க அவங்க கட்சி கூட அவரை பிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்காது. நார்த் இந்தியாவில் இருக்கிற எவனுமே அவரை பிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டான். ஆனா ஒரே கட்சி முன்மொழியும்னா அது எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். ஆனா இன்னைக்கு அந்த திமுகவே நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க. சோ விஜய் வந்து பிஎம் கேண்டிடேட்னு சொல்றதை நாங்க சீரியஸா எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ராகுல் காந்தியே பிஎம் கேண்டிடேட் சொன்னாலும் நாங்க சீரியஸா எடுத்துக்க போறது இல்லை. ஸோ எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு தக்க பதிலடி கொடுக்க எல்லாருமே வெயிட்டிங். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எலெக்ஷனுக்கு அப்புறமா நீங்க என்ன திமுக செஞ்சீங்களோ துரோகம் உட்பட அவை அனைத்தும் தாவேகா சார்பில் உங்களுக்கு திருப்பி செய்யப்படும்.